ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்டா வெஜ்ஜி, பாஸ்டா நான் வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 944297290. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வர தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சர்ட்டுகள், 4-வே சர்ட்டுகள், லினன் சர்ட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம் பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாளை மார்க்கெட் கீழ்புறம், பாளையம் கோட்டை. செல் 7708282921. அன்பு நேயர்களுக்கு உற்சாகமான இனிய மாலை வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் வாழ்த்துக்கள். நேயர்களே, இதயம் தொடும் இன்னிசை நேரடி நிகழ்ச்சி 41வது எபிசோடு உங்கள் அன்போடும் ஆதரவோடும் உங்களுடைய பாராட்டுகளோடும் பரவசத்தோடு இன்று பவனி வர இருக்கின்றது. இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன்ட் IAS அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி இவர்களோடு இணைந்து சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டு மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், சோர்வுகள் சோகங்கள் இருந்தாலும், அன்றாட நிகழ்வுகள் குப்பைகளாக சேர்ந்து நம்மை குறைந்து கொண்டிருந்தாலும் அவைகளெல்லாம் அள்ளி புறந்தள்ளிவிட்டு புத்துணர்வோடு இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து பாராட்டி மகிழ்ந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய சிறந்த நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய நாயகனாக கடின உழைப்பால் உயர்ந்து தென் மாவட்ட மக்களையெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டு ஊர்காவல் படையில் சிறந்த முறையில் பணியாற்றி அகில இந்திய அளவில் ஜனாதிபதி விருது பெற்று சிறந்த சமூக சேவகனாக, பாடகராக, ஆசிரியராக, இசைப்பள்ளி ஆசிரியராக, இன்னும் எத்தனை முகங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக, மிக எளிய மனிதராக நம்மளோடு வாழ்ந்து அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெல்லையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சடகோபன் நம்பி அவர்களை இன்று வாழ்த்தி வரவேற்று எங்களுடைய இசை நிகழ்ச்சிக்கு பின்னணியாக இருந்து தன் விரல்களால் வித்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய தாளவாத்திய கலைஞர் சகோதரர் ராகவன் அவர்களை வரவேற்று இளம் வயதிலேயே மிக அற்புதமான தன் திறமையும் ஆற்றலையும் அமைதியாக இருந்து கொண்டு ஆர்ப்பாட்டமாக விரல்களால் அனைத்து விஷயங்களையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய கீபோர்டு கலைஞன் தம்பி தங்க ராஜேஷ் அவர்களையும் உங்கள் மத்தியில் இன்று வரவேற்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இன்று நடத்தி உங்களை மகிழ்விப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தம் கொள்கின்றேன். உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசைக்கு முத்தையா. கடந்து வந்த பாதையை நாங்கள் இருவரும் எண்ணி பார்க்கின்றோம். கடந்த 22 ஆண்டுகளாக இந்த ஊடகப் பணியில் 5000 எபிசோடுகளுக்கு மேலாக ரசிக பெருமக்களாகிய உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும்
அவைகளெல்லாம் பேசி செயல்படுத்தி உங்கள் மத்தியில் ஒரு பெயரும் புகழும் பெறுகின்ற வாய்ப்பை இந்த பிறவியில் இறைவன் எமக்கு அளித்திருக்கிறார். அத்தோடு இணைந்து ஒரு சாதனையாளர் சடகோப நம்பியோடு இணைந்தும் 41 எபிசோடுகளை நிறைவு செய்து இன்னும் தொடர்ந்து அடுத்த இலங்கா மற்றும் கின்னஸ் சாதனைக்கு அவர் செல்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்று கூறி நிகழ்ச்சியின் துவக்கமாக கவிக்குயில் படத்திற்காக டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய பாடல் இதயம் தொடும் இன்னிசை நேரலையில் வருகின்றது. இந்த பாடல் கேட்க கேட்க அந்த ராகம் எங்கோ நமது இதயத்தை நம்மிடமிருந்து இழுத்து சென்று விடுகிறது. எம்மிடமிருந்து இதயம் எங்கு சென்றாலும் அந்த இதயம் நம்மோடு இணைந்தே துடிக்கின்றது. அது ஒரு விவரிக்க முடியாத தவம், காலத்தால் அழியாத ஒரு மிகப்பெரிய இசை காவியம். பாலமுரளி கிருஷ்ணா இதோ சடகோப நம்பியின் வாயிலாக இதோ உங்களை மகிழ்விக்க வருகிறார். இந்த பாடல் எனது அருமை சகோதரர், இந்த மீடியாவில் என்னை அறிமுகப்படுத்தின குருநாதர், மா டிவியினுடைய ஒரு முக்கியஸ்தர் திருமிகு இசைக்குமுத்தி ஆனந்தனுக்கு சமர்ப்பணம். அருமையான பாடல் கேட்டு ரசிக்கும் நேயர்களே. ரீதி எவ்வளவு ராகம் வாங்க.
சாதாரணமான இசையாக எடுத்துவிட முடியாது. வாழ்வியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கலைப்படைப்பாக இருந்தாலும் இந்த பாடலை கேட்க கேட்க அந்த ராகம், அதில் உள்ள வரிகள், அந்த காட்சி அமைப்பினுடைய பின்னணிகள் இதெல்லாம் இணைந்து வரும்பொழுது பார்வையாளனாக இருந்த ஒரு ரசிகன் அந்த காட்சிகளுக்கு உள்ளே குதித்து விடுகிறார், உள்ள போயிடறான். அந்த முதல் பரிசு அந்த காட்சியிலேயே உள்ளே வந்த அந்த பதிவு கிட்டத்தட்ட விவரம் தெரிந்த வயதிலிருந்து இந்த பாடல் நமக்குள் ரீங்காரம் விட்டுக் கொண்டே ஆங்காங்கே படிமங்களாக உடல் உள்ளத்தில் மனதில் எங்கோ ஒரு இடத்தில் அந்த பாடல் வரிகள், அந்த இசையினுடைய அந்த சத்தங்கள்லாம் படிமங்களாக இருக்கின்றன. உங்களை போன்ற கலைஞர்கள் பாடும் பொழுது, வானொலியில் அந்த பாட்டை நான் ஒளிபரப்பும் பொழுது மீண்டும் அந்த படிமங்கள் எல்லாம் உயிர் பெற்று துளிர்த்து உற்சாகத்தோடு அப்படி ஆடுகிறது. இந்த ராகம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ராகம். ரீதி கவுடன் பேரு. ரீதி கவுட ரொம்ப கஷ்டமான. ஆமா, ரீதி கவுடன்னா படகு அர்த்தம். ரீதி கவுட ரொம்ப 2-3 பாட்டு தான் தெரியும், நிறைய பாட்டமா தெரியல. அதாவது ஒரு 2-3 பாட்டு உடனே பாட்டு அடுத்த எழுந்து போயிடலாம். புத்தாண்ட வாழ்க்கை அன்னைக்கு சித்திரை. அதாவது குனியும் தாமரை குனியும் தாமரை அழகான ராட்சசி. இந்த மாதிரி 2-3 பாட்டு தான் இருக்கு, ரொம்ப கிடையாது ரீதியோட ராகத்துல. ஓஹோ, அந்த ஹரிய ராகம். அந்த நீர் தடாகத்துல வந்து அந்த மலர்கள் எல்லாம் அப்படி மலர்ந்து நிக்குமா, அந்த இதழ்கள்ல அங்கங்க சொட்டு சொட்டா பனித்துளிகள் நிக்குமா. இது இவ்வளவு கீழே தடாகத்துல தண்ணீர் இருந்தாலும் அந்த இதழ்களில் பனி தந்த வான் தந்த அந்த பனித்துளிகள் இருக்குல்ல, முத்து முத்தா அப்படி நிக்குமா அந்த மலர்களின் இதழ்கள், முத்து முத்தா. ஆமா, அப்போ வந்து ஏதாவது ஒரு பறவையோ ஒரு சிறு உயிரினமோ வந்து துள்ளி அது மேல் விழும் பொழுது அந்த தாமரை மேலே நீர் துளி அப்போ அந்த தடாகத்துல இருக்க அவ்வளவு தண்ணிக்கு இந்த இதழ் இருக்கு இல்லையா, ஒரு சொட்டை தானமா கொடுக்குமா, அந்த உனக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லி. தடாகத்தில் மீன் 2 காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ இதை கண்ட பிரம்மனும் காமனும் வந்த அதை கண்ட நாடன் உன் கண்கள் காத்தில் அசைந்து வரும் நவனத்து கீழ் ஆண்கள் அவனோடு சேர்த்தாள் கலைவலால் மேனியே சுழைப்பலா சுவையை கண்டேன் அவள் கட்டுடல் நட்டுடல் கனிராட கனிரா மனமெங்கும் மனம் வீசுது என் மனமெங்கும் மனம் வீசுது ஒரு அன்பானை நான் காண அறிவித்தோம் ஒரு அன்பானை நான் காண அறிவித்தோம் சதங்கை பாடுவது சங்கீதமே பாடு. தங்கள் வார்த்தை கேட்ட பாடலா. அவளின் கால்களில் கட்டுண்டு கிடந்த சலங்கைகள் உள்ளுக்குள் உற்சாகம் ஊற அங்கிருக்கும் அந்த உருண்டைகள் இருக்குது, இந்த மணி சலங்கைக்கு உள்ள கிடக்குள்ள கல்லு மாதிரி ஒரு கோடி சவுண்ட் கிடக்கு சத்தம் வருமே, அது உற்சாகத்துல வெளியில வர துடிக்குதான். பட் இருந்தாலும் அவள் காலில் கட்டுண்டதால் இந்த சிறையே எங்களுக்கு சிறப்பாக இருக்குது என்று சலாகித்துக் கொண்டதாம். சித்திரை மகளை வரவேற்று ஒரு இனிய பாடலை கொடுக்கலாம். ஏனென்றால் சித்திரை வந்தாலே தெற்கு சீமையில் இல்ல தமிழகம் முழுவதும் ஆன்மீக ஆலயங்கள் எல்லாம் அழகாக ஒரு வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு காலம். அது இந்த சித்திரை முதல் நாள், தமிழ் வருட பிறப்பு, அதாவது சார்வாரி ஆண்டு முடிந்து பிலவ ஆண்டு. எல்லாருக்கும் ஐஸ்வர்யமா இருக்குமா, எல்லாருக்குமே நல்லா இருக்குமா, எல்லாருக்குமே வளர்ச்சி, வெற்றி, பொருளாதாரம், ஆரோக்கியம், படிப்பு, தொழில் வளர்ச்சி எல்லாமே கிடைக்குமா. அப்படியே எல்லாருக்கும் வேறுடைய அனுக்கிரகம் ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் என்று சொல்லி இன்று சித்திரை திருநாள் அன்று நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அம்பாள் ஆலயங்களுக்கு எல்லாம் சென்று கூட்டம் கூட்டமாக சந்தோஷமா எல்லாத்தையும் பிரச்சனை உதறி போட்டு கோயிலில் வந்து நிற்கிறாங்க. அப்படி ஆலயத்தை வழிபட்ட இன்று சித்திரை திருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் என்று கூறி சித்திரை மகளை வரவேற்று இதோ வருகின்றார் சடகோபன். வாங்க. புதுமைகள் பூத்துக் கொள்ளுங்க தரணியெங்கும் அழைக்கட்டும் இன்பம்.
பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும். புத்தாண்டே வருக, புதுமலர்ச்சி தருக. ஆன இறையருளால் வாழ்க பல்லாண்டு, பல்லாண்டு, பல்லாண்டு. இந்த பாட்டு வந்து நீங்க சொந்தமாக டியூன் போட்ட பாட்டா? உடனே இசையமைச்சு எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதத்துல தங்கராஜேஷும் மட்டும் நம்முடைய அருமை என்ன ராகவன் அவருடைய உடனே முயற்சிகள் உடனே பண்ண பாட்டு. இது எப்படின்னா, நீங்க கடையில போய் தக்காளி வாங்குவீங்களா? ஆமா, தக்காளி வாங்குவோம். நல்ல 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 அழகா கிலோ வந்து இப்ப இன்னைக்கு வந்து 15 ரூபாய். அழகழகா இருக்கும். ஆமா, கூட நிறைய நீங்க தக்காளி ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து ஒரு தக்காளி வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறது அது இயல்பா நடக்கிறது. அதை விட நீங்க ஒரு விதையை எடுத்து உங்க வீட்டு முன்னாடி தோட்டத்துல ஒரு 2 தக்காளி விதையை போட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாள் அந்த தக்காளி செடி முளைச்சி அதை டெய்லி காலேஜ் போய் பார்ப்பீங்க தெரியுமா, எத்தனை இஞ்சி வளர்ந்துருக்குன்னு சொல்லி. அப்புறம் அது பூ விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், என்னமோ நீங்க ஒரு 10th ஒரு SSLC பாஸ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். அப்புறம் அதுல சின்ன பிஞ்சு வரும். அந்த அந்த தக்காளிக்கு மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய அந்த கவனம் வந்து அதிகமாக போட்டு பார்த்தோமா. அப்புறம் தக்காளி கொஞ்சம் காயாகி அப்படியே வந்து பழுக்கும் போது அது அப்படியே வெயில கிடந்து காஞ்சி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா கடையில வாங்கின ஆப்பிள் மாதிரி இருக்க தக்காளியை விட நீங்க தோட்டம் போட்டு வளர்த்த ஒரு செடியில வந்த ஒரு தக்காளி காய் பழமாய் உங்க கையில வரும் பொழுது கடவுள் வந்து உங்கள்கிட்ட கை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க டியூன் போட்ட பாட்டு. அதை சொல்லுவாங்க. அடுத்த பாடல் நல்லா இருக்கலாம். மொத்தத்துல சுற்றி வளர்ச்சி அப்படியே தக்காளினோன்னா எனக்கு ஒரு பயம் வந்துட்டு. ஆமா, தக்காளி செடி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தனி சுகமான ஒரு இது. சின்ன பிள்ளையிலே நீங்க தக்காளி பிடிங்க வந்து நட்டுருக்கீங்களா? ஆமா, நட்டுருக்கேன். அதுதான் நிறைய தக்காளி செடி தான் கிடக்கும் ஊரை சுற்றி, கிராமத்தை சுற்றி. இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அந்த அனுபவத்தை கொஞ்சம் உள்ள சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயத்தை நீங்க நுழைக்கலாம். எப்பொழுதும் நீங்க இப்ப இயற்கை பொருள் கொடுத்துட்டு இருக்கீங்களா? முகம் ஃபேஸ் வாஷ்க்கு கொடுக்குறீங்க, சோப்பு கொடுக்குறீங்க, டோனர் கொடுக்குறீங்க, எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ, பேராபின் ஃப்ரீ, எந்த விதமான கெமிக்கல் இல்லாத அழகான ஃபேஸ் வாஷ் வச்சிருக்காரு, சோப்பு வச்சிருக்காரு, ஹேர் ஆயில் வச்சிருக்காரு, பெயின் ஆயில் வச்சிருக்காரு. நீங்க கலைஞர்கள் எல்லாருமே, வேலை வாய்ப்பு தேடக்கூடிய எல்லாருமே சடகோபநம்பியா அந்த இதில் ஓடக்கூடிய நம்பர்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்பை அவர் தருவதற்காக ஒரு ஏஜென்சி கையில வச்சிருக்கிறாரு. அத்தனையுமே வேதிப்பொருட்கள் கலக்காத இயற்கையான ஆர்கானிக் அழகு சாதன பொருட்கள். நம்மளே அழகாக்கும், உடம்புக்கும் பாதிப்பு இல்லை, அழகா இருக்கிறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. கெமிக்கல் ஃப்ரீ, லைக் மீ, பேராபின் ஃப்ரீ, எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் அவர்கள் ஏஜென்சி எடுத்து மிக சிறப்பாக நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் வழங்கி கொடுக்கிறார் என்று கூறி, மன்றமந்த தென்றல் மணக்குது மலர்களின் இதழ்களில். தென்றல் வந்து தவழ்ந்து அந்த செடியிலுடைய இதழ்கள் இருக்குல்ல, பூக்கள் இதழ்கள், அதில் அப்படி மணக்கணும். மணக்குது இதழ்களில், இதழ்களின் உச்சரிப்பில் உற்சாகம் ஊற்றெடுக்க, இதழ்களின் உச்சரிப்பில் உற்சாகம் ஊற்றெடுக்க, செடிகளுக்கு ஒரே சிலிர்ப்பு தான், செடிகளுக்கு ஒரே சிலிர்ப்பு தானா. சிறு வண்டுகள் கூட நடனமாடி ஆர்ப்பாட்டம் செய்கின்றது. அழகான அந்த பாடலை வரவேற்று உடனே போயிடும். மன்றத்துல உடனே ஏற்றிடலாம். உடனே போயிடும். அடிங்க, சந்தோஷம் நிக்குது.
அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செடிகள் வந்து அப்படி 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 பண்ணிடுவோம். அப்படி அழகா இருக்கணும். அப்படி ஓங்கி ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த ரெண்டு ஃப்ளவர்ஸும் வந்து பூக்களும் முகத்தை அப்படி வேகமா அடிச்சா அந்த இதழ்கள் விருந்துருமா. தென்றல் அடிக்கும் பொழுதுதான் அப்படி பண்ணிட்டு அடிப்போம். அந்த மாதிரி இந்த பாட்டு ஒரு மெலோடி பாட்டு. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிடுமாக நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே நேசமாக பேசிடாம் ஆசை தீருமா ஆசை தீர கொஞ்சிடாம் அன்பு தீருமா அன்பை நிறவே நாடும் அமுதனிலே நாடும் கண்கள் உறங்கிடுமா உறங்கிய போது நீங்கள் கண்கள் உறங்கிடுமா எனது வானொலி அறிவிப்பு அந்த என்னுடைய அந்த பணி நேரத்துல நான் மறக்காமல் ஒளிபரப்பக்கூடிய பாடல்கள் இந்த பாட்டு. மறக்காமல் மறக்க முடியாத பாடல். அற்புதமான பாட்டு, அழகான பாட்டு, மனதின் அடிவேர் நுனியை அப்படியே ஐஸ் கட்டில வச்ச மாதிரி இந்த பாட்டு கேட்க. அது நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி யாருடைய தொந்தரவும் இல்லாம உங்க படுக்கறையில இந்த பாடலை அப்படியே நீங்க ரூம்ல போட்டு ஹோம் தியேட்டர்ல போட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுல இருந்து கொஞ்சம் மேல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி கட்டுல இருந்து கொஞ்சம் மேல அப்படி மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மனம் செய்யும் மாய வித்தை. அடுத்த பாடலை அழகாக தர வருகின்றார் சடகோப நம்பி. வாழ்த்துவது ஆசை, அதாவது ஹாய் எவரிபடி. ஆமா, அதாவது அந்த பாட்டு எப்போ நியூ இயர் புத்தாண்டு வந்தாலுமே இந்த பாட்டை வந்து ஒளிபரப்பி கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. வரவேற்பு கொடுப்பது ஒரு வகை சிறந்த ஊக்கமூட்டுதல் தான். வரவேற்பு கொடுக்கறது இல்ல யாரா இருந்தாலும் சரி ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம வீட்லயே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு நாய்க்கு கூட பார்த்துட்டு ஹலோ செல்லம் அப்படின்னு சொல்லுங்க, அதாவது ஆன்மாக்கள், அதாவது அது வந்து ஒரு நாய், ஒரு புறா, ஒரு மயில் அப்படின்னு திரும்ப பழைய ஞாபகப்படுத்த நினைக்கூடாது. 7-7 பேசணும், 8-7 நீங்க தம்பி கொஞ்சம் வாங்கல நம்ம மாட்டிவிக்க அப்படின்னீங்க. விளையாட்டு போது வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அப்ப பாருங்க, வரவேற்பு கொடுப்பதும் ஒரு சிறந்த ஊக்கமூட்டுதல் தான். வாழ்த்தி பாருங்கள் வளர்வீர்கள். பிறர் வாழ்த்துங்க, பிறரை போற்றி பாருங்கள், உங்களை கொண்டாடுவார்கள். சோர்ந்து கிடப்பவர்களை சுகமாக்குங்கள் உங்கள் ஊக்கமான வார்த்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு புத்தாண்டை வரவேற்று உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் என்று பாடலால் உங்களுக்கு பரிசளிக்க வருகின்றார் சடகோப நம்பி. கலக்குங்க கலக்குங்க.
பழங்களையும் கொட்டைகளையும் சாப்பிட்டுட்டு 2 அணில் அந்த மரத்தின் கிளைகளையே மைதானமாக்கி ஒளிஞ்சு ஒண்ணு விரட்டி விளையாடும். அதெல்லாம் ரசிச்சா தான் தெரியும். இப்போ அந்த பாட்டை கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படி ஜாலி. அந்த அணில் பார்த்துருக்கீங்களா? மரத்துல அந்த அங்க இருக்க பழம் கொட்டைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு அணில் அப்படி ஓடும், அந்த பக்கம் அப்படி ஓடும், அப்படி விரட்டும். நம்ம அதை இருந்து பார்க்கும்போது நம்மளே அணிலாக மாதிரி கொஞ்சம் அப்படி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதான் இயற்கையினுடைய ஒரு ரசனை. இப்படி ஒரு பாடல். நீங்கள் ஒரு குழந்தை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் குழந்தைக்குத்தான் மனமற்ற நிலை இருக்குமா, அது எதை நினைக்குதோ அதை அப்படி செய்யுமா. இதுக்கு அறிவு குறுக்கீடு மனம் குறுக்கீடு இருக்காது. அதனால குழந்தையும் தெய்வம் ஒன்று, அவர்களுக்கு பிரித்து பார்ப்பதே தெரியாது. முழுமையானவர்கள் குழந்தைகள், முழு மதியை போன்றவர்கள் குழந்தைகள். அவர்களிடம் ஆன்ம ஆற்றல் அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும், அறிவின் குறுக்கீடுகள் அதிகமாக இருப்பதில்லை. அதான் குழந்தைகள் அழகாகவே இருக்கிறார்கள். நமக்கு என்ன குறுக்கீடுகள் உண்டு, எண்ணங்களின் குறுக்கீடுகள் இருப்பதனால முகத்துல பாருங்க எல்லாருக்குமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப சிக்கலாவே இருக்கு. அப்படியே ஒரு டென்ஷன் வர பரபரப்பாவே இருக்கு. அதனால தான் குழந்தைகளை பார்க்கணும், குழந்தைகளை வந்து பார்த்துட்டு அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க அந்த பெரியவர்கள் எல்லாம். ஆக நீங்கள் ஒரு குழந்தை. அந்த பாடலை போடலாமா? கலைக்கிறீங்க, ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. நாங்க கலைக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே வாங்க. ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, ஒரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. மிக சிறப்பாக இன்று ஒரு புதிய பரிமாணத்தோடு உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு ஒரு சிறிய இடைவெளி தரலாம் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு முன்பு மீண்டும் நாம் இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி தொடர்கிறது.
ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறை தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்-வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்தா வெஜ்ஜி, பாஸ்தா நான்-வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ். அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 944297290. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம் பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாளை மார்க்கெட் கீழ்புறம், பாளையம் கோட்டை. செல் 7708282921. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்றார் கவிஞர். ஆம், உள்ளம் என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியமான, ஆழம் காண முடியாத அற்புதமான, உலகத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஓஷன், ஒரு சமுத்திரம். அந்த உள்ளத்தில் 1000 விஷயங்கள் எழுகின்றன, அமர்கின்றன, அழுத்துகின்றன, மின்னுகின்றன, ஜொலிக்கின்றன, திடீரென்று மறைந்து விடுகின்றன. இந்த உள்ளத்திற்குள் உற்று பார்க்கும் மனிதன், தன்னை கவனிக்கின்ற மனிதன் காலத்தால் அவன் அடித்து செல்லப்படுவதில்லை. அப்படி வந்த அந்த கவனித்தல் என்ற வரிகளில் ஞானத்தின் உச்சத்தை தொட்ட கவிஞர்கள் தன் ஞானத்தை பிழிந்து திரையிசையில் எளிமையாக கலையோடு இணைந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி காலம் கடத்தி வந்து இன்றும் காயாமல் வைத்திருக்கக்கூடிய அந்த பாடலை பரிசாக தருகின்றார் இன்றைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து பாடலாக. உள்ளத்தில் நல்ல உள்ளம் சடகோப நம்பி தான் சொல்றார். வல்லவன்
அந்த காட்சிகள்ல அப்படியே கொண்டுட்டு போவாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே தன்னை மறந்து அந்த காட்சிகள்ல ஒன்றிணைந்து உள்ளே போயிடுவாங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்பு அந்த படம். அருமையான நேர்களை இதயம் தொடும் இன்னிசை நேர்லை நிகழ்ச்சி மிக சிறப்பாக 41வது எபிசோடு உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அடுத்து ஒலிக்கும் பாடல் ஆசை 100 வகை. அது மனசனுடைய இயல்பு, அப்படி சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, அதை சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய. அதாவது குட்டி குட்டி ஆசைகள் இருக்கலாம். ரஜினிகாந்த் சொல்வார், அன்னைக்கு சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன சுவராசைகள் இருந்தா தான் வாழ்க்கையை சுவைக்குமா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, மொத்து மொத்து ஆசை, முடிந்து விட்ட ஆசை, பெண்ணிலம் தொட்டு முத்தமிழ ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி விட ஆசை, சேற்று வயலாடி ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆசை, சோழங்களை எல்லாம் விட்டு விட ஆசை, பொழிந்து விட ஆசை, சித்திரத்து மேலே தேவையான ஆசை, சின்ன சின்ன ஆசை, மின்மினி அவர்கள் பாடி தேசிய விருது அழகான பாடல். சின்ன சின்ன ஆசை அப்படின்னு அந்த ஆசை இருந்து ஒரு அழகான ஆசைகளை குட்டி குட்டி ஆசைகள் எடுத்து கோர்த்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆசைகள் அருந்து போவது அவ்வளவு எளிதல்ல. ஆசைகள் அறுபட்டு போவது அவ்வளவு எளிதல்ல. மரம் தன்னிடம் உள்ளதை அத்தனையும் இழந்தாலும் உதிர்த்தாலும் வருந்த தெரியாது, துளிர்த்து கொண்டே இருக்கும். மரத்துக்கு ஆசையே கிடையாது, ஆனா எத்தனை இழந்தாலும் துளிர்த்துக்கிட்டே இருக்குமா. பட்டு போன பின்பு கூட ஏதாவது ஒரு பொருளாக நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும். காய்ந்து போனாலும் காலங்கள் கடந்து வீடுகளை தாங்கி கொண்டிருக்கும் உத்தரமாக. காய்ந்து உயிரற்று போனாலும் கதவுகளாய் காத்திருக்கும் வீடுகளை, உதிர்ந்து கீழே விழுந்த ஒரு கம்பாக கோலாக விழுந்தாலும் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஊன்றுகோலாகவும் உடன் இருக்குமா உதிரில்லாத மரக்குச்சி. ஆக இப்படி இருக்கணுமா ஒரு மனிதனுடைய ஒரு பிறப்பு. அவன் வாழ்ந்தான், சுவைத்தான், பருகினான், அனுபவித்தான், சென்றான் என்று இருக்கக்கூடாது. இருக்கும் பொழுது உன்னை சுத்தி இருக்கிற உயிர்களுக்கு நீ எதை வழங்கி இருக்கிறாய், எத்தனை உயிர்களை நீ மகிழ்வித்திருக்கிறாய், சாந்தப்படுத்தி இருக்கிறாய், இதுதான் வாழ்க்கையின் இருப்பு என்று சொல்லி பாட்டு பாடின இல்லையா ஒரு பாட்டு, உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு வந்து என்னுடைய அருமை நண்பன் கம்பாநதி காமாட்சி கோயில் இருக்கு இல்லையா டவுன்ல, அந்த கோயிலுடைய முக்கிய கைகறி கமிட்டியுடைய முக்கியமான ஆளு எனது அருமை சகோதரர் திருமிகு ராமையா அவர்களுக்கும் அவருடைய அன்பு துணைவியாருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஓயாம கேட்பார். எனவே ராமையா அவர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். கம்பாநதி காமாட்சி அவர்களுக்கு எல்லாருக்குமே அருள் புரியட்டும் என்று கூறி அடுத்த வாரிசு படத்திற்காக அழகான ஒரு பாடல் உடனே போயிருவாங்க.
ஆசைகள் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த குட்டி குட்டியான ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள் வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கணுமா? அப்படின்னா தான் அந்த சுவராசியம் கூடுமா. எப்பொழுது ஒருவர் கற்றுக்கொள்ளுதலை நிறுத்துகிறாரோ அவருக்கு சீக்கிரம் முதுமை வந்துடுமா. ஆமா. அதாவது அதனால ஏதாவது ஒரு இழுத்து போட்டு செய்யறது, ஏன் தெரியுமா, அதை செய்யணும், அதை முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு வேகம் வரும், ஒரு புத்துணர்வு வரும், ஒரு ஆக்டிவேஷன் வரும், எனர்ஜி லெவல் வரும். அதனால எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணுமா. நம்ம குட்டி குட்டி ஆசைகள் அப்ப அதை எடுக்கணும், அது நல்லா செய்யணும். இப்ப பாருங்க, நீங்க அப்படியே வந்து ஆரம்பிச்சீங்க, ஆசை வரும் வயது வயது பேசும் மனது மனது ஆசை வரும் வயது வயது பேசும் மனது மனது ஆடம் பார்வையில் ஆயிரம் மாதுளம் போகும் என்னென்ன சுகம் வருமோ. சந்தித்ததோ பார்வைகள், சிந்தித்ததோ நினைவுகள், மையலை சொல்ல தெரியாமலே நான் இருந்து பாடினேன். எங்கிருந்தோ ஆசைகள், எண்ணத்திலே ஓசைகள், என்னென்று சொல்ல தெரியாமலே அதாவது அப்படி மலர்கள் மனதை போல் இருந்தாலும் வண்டுகளாய் ஆசைகள் அவ்வப்பொழுது வந்து செல்லும். வரணும். எப்படி அந்த வண்டுகள் வருகை தந்தாதான் ஆமா. அந்த மலருக்கு மகரந்த சேர்க்கை நடைபெறுமா. அம்மா தேன் வரும். ஆமா, அதான் மனசு மலரான், வந்து போகும் ஆசைகள் தான் வண்டுகளாம். எதையோ தாங்க குறிப்பிட்டே தவிர தெரியுதா? அதனால அந்த சின்ன சின்ன ஆசைகள் இயல்பாக இருக்கும் பொழுது இனிக்கும், ரசிக்கும் என்று சொல்லி அருமையான பாட நிறைவு பாடலாக கண்ணான கண்ணே. நிறைய பாடுதா இறைவனுடன். இப்ப இந்த பாட்டுக்கு போடுவோமா? முடியும். அப்போ என்றும் காலத்தால் அழியாத ஒரு இஸ்லாமிய காவியம், எப்பொழுது எம்மதத்தவர்கள் கேட்டாலும் இனிய பாடலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாடல். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் இன்று நோன்பு என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு வாழ்வியலை கடைபிடிக்கக்கூடிய ஒரு புனிதமான நாளாக இன்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களுக்கு இத்தாலியன் கேக் சார்பாக அனைத்து ரசிகர்களுக்கும் இந்த பாடலை சமர்ப்பிக்கின்றோம். இறைவனிடம் கையேந்துங்கள். நான் ஒரு அனிப்பா அவர்கள் பாடிய பாடலை இப்பொழுது சடங்கு நம்பி அவர்கள் வழங்குகிறார்கள். கலக்குங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள்.
அவன் பொக்கிஷத்தை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் என்று சொல்லுங்கள். ஆசையுடன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பார்வைகளை பார்வையெல்லாம் பார்க்கின்றவன் அதை முழங்கும் கடமையும் நடன பார்த்தவன் அதை மீதும் ஆட்சி செய்வவன் எல்லாரும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் சொல்வார்கள். ஆசையுடன் கேட்டார்கள் அழுகிறவன் அல்ல துன்பத்தை வெளியேறுபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பார்வைகளை பார்வையினால் மாய்கின்றவன் அல்ல பணம் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறையையும் சொல்லி காட்டுங்கள் அன்பனுக்கு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் என்று சொல்வார்கள். வாஞ்சையோடு யாவர்க்கும் துணை நிற்பவன் அதை முழங்கும் கடந்து கடந்து அழகுபவன் அதை மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு பந்தோடவன் எங்கும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் சொல்வார்கள். பொறுமையுடன் கேட்பார்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நன்றி வணக்கம். நாகூர் அனிஃபாவை உங்க நாவில் வந்து நன்றி. ஒரு ஓரமாக நின்று ஒலித்து மகிழ்ந்ததை போன்ற ஒரு அருமையான ஒரு இசை அனுபவம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அமைந்தது. 41 எபிசோடுகளை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வழங்குவதற்கு இப்பிறவியில் ஒரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு அவருடைய அனுக்கிரகத்திற்கு என்றும் பணிவோடு நன்றியுடையவர்களாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி தரட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நோயில்லாத பெருவாழ்வு, செய்ய தொழில் வெற்றி, அனைத்து சொந்த பந்தங்களும் மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ எல்லோர் வீட்டிலும் இறைவனுடைய அருள் நிறைந்து வழிய இந்த புத்தாண்டு நிறைய புகழையும் பொருளையும் கொண்டு சேர்க்கட்டும் என்று கூறி நிகழ்ச்சிக்கு உதவி செய்து சிறப்பு செய்த இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி, மகாத்மா காந்தி பள்ளி, முருகன் கோல்டு கவரிங் இவர்களோடு இணைந்து தென் தமிழகத்தில் பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் புகழ்பெற்று சிறந்து விளங்கி வரக்கூடிய அற்புதமான ஒரு ஜவுளி நிறுவனம், அனைத்து பட்ஜெட்டிற்கும் மிகச்சிறந்த நிறுவனம் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டு அவர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஜனாதிபதி விருதாளர் சடகோபநம்பி அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக தாளவாத்தியம் இசைத்து மகிழ்வித்த எங்களுடைய பின்னணி இசைக்கலைஞர் ராகவன் அவர்களுக்கும், அன்பு தம்பி கீபோர்டு கலைஞன் தங்க ராஜேஷ் அவர்களுக்கும், தொலைக்காட்சியுடைய எடிட்டர் இசைக்கு பாண்டி, அதனுடைய கேமரா ஒளிப்பதிவு தம்பி மகாராஜன், இன்னும் இங்கு இருக்கக்கூடிய தம்பி சுப்பிரமணி ஒளிப்பதிவாளர் ஒளிபெருக்கி, அதோடு இணைத்து எங்கள் அன்பு தம்பி பாக்கியராஜ், நம்மளுடைய தம்பி தங்கராஜாசுடைய அப்பா ஆர்டிஓ ஆர்டிஓ அலுவலகத்தில் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றி வரக்கூடிய தம்பி குமார் அவர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு நிகழ்ச்சி இசக்கி முத்தையா. நன்றி, வணக்கம். ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம்.
அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் M101 டி சுவாமி சன்னதி திருநெல்வேலி டவுன் செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்-வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்தா வெஜ்ஜி, பாஸ்தா நான்-வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 944297290. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள். வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் எண் 9, மணகாவளம் பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாளை மார்க்கெட் கீழ்புறம், பாளையம் கோட்டை. செல் 7708282921.